சிவபெருமானுக்கும் ராஜமாதங்கி தேவிக்கும் திருமணம் நடந்த இடம். ஆதி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஆதி சேனலில் நிறைய கோவில்களுக்கு போகிறோம், அந்த கோவில்களுடைய வீடியோஸ் எடுத்து போடுறோம். இது உங்களுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கும். ரெண்டாவது, மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப டென்ஷனாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது அந்த இடத்தோட சூழ்நிலை நமக்கு ஒரு மன அமைதியும் மன நிம்மதியும் கொடுக்குது. நாங்கள் அப்படியே போகிற எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அந்தந்த ஊரில் என்னென்ன கோவில் கொஞ்சம் விசேஷமானதோ இல்லை எந்தெந்த கோவில் பெருசாக அறியப்படாமல் இருக்கோ அந்தந்த கோவில்களை விசிட் பண்ணுறத ஒரு பழக்கமாகவே வச்சுருக்கோம். அந்த வரிசையில் நீங்கள் இப்போ பார்க்குற கோவில் பார்த்திங்கன்னா திருநாகூர் அப்படிங்கிற கோவில். இந்த திருநாகூர் கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம யூடியூப் சேனல்லையே திருவெண்காடு வீடியோ போட்டிருக்கோம். அந்த திருவெண்காடு பக்கத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு, இந்த கோவிலோட சிறப்புகள், இந்த கோவிலை எதனால் வழிபடணும், என்ன காரணத்துக்காக வழிபடணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோலேயே அந்த கோவிலையே நாங்கள் எடுத்த வீடியோவோடு அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. இது திருநாங்கூர் அப்படிங்கிற கேத்திரம். இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சிவபெருமானுக்கும் ராஜமாதங்கி தேவிக்கும் திருமணம் நடந்த இடம். அதாவது ராஜமாதங்கி அப்படிங்கிற தேவதையோட பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறது குறைவாக இருக்கும் தமிழ்நாட்டில். வட இந்தியாவில் ராஜசியாமலான்னு வணங்கப்படுறாங்க, ரொம்ப ஃபேமஸ்ஸு. தை மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து 9 நாட்களுக்கு சிறப்பான பூஜை ஒவ்வொரு வீட்லேயுமே நடக்கும் ஷியாமலா தேவிக்கு. இங்கே ராஜமாதங்கி அப்படிங்கிற நேமில் அதே தேவதை சிவபெருமான திருமணம் செஞ்சுக்கிட்டு இந்த கோவிலில் இருக்கிறாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, ஊழி காலம், ஒவ்வொரு சதுரயுகத்தோட முடிவில் ஊழி காலத்தில் உலகம் அழிஞ்சு திருப்பி புதுசாக உற்பத்தி ஆகிற காலகட்டத்தில் மதங்கம் என்றால் சமஸ்கிருதத்தில் யானைன்னு அர்த்தம். மதங்க வடிவத்தில் பிரம்மதேவன் சிவனை நோக்கி தவம் இருக்கிறாரு. அப்போ அவர் மனதிலிருந்து தோன்றிய ஒரு புத்திரன் தான் மதங்க முனிவர். அந்த மதங்க முனிவர் சிவனை நோக்கி அவரும் தவம் பண்ணுறார். அவர் எங்கே பண்ணுறாருன்னா திருவெண்காடு, நம்ம போன கோயிலில் தவம் பண்ணுறார். அவருக்கு அங்கே சிவன் காட்சி கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது, எனக்கு பார்வதியே மகளாக வரணும், நீ எனக்கு மருமகனாக வரணும்னு வரம் கேட்குறாரு. அப்போது பார்வதி தேவி, நான் மனித ரூபத்தில் வர முடியாது, என்னோட மந்திர ஸ்வரூபத்தை நான் குழந்தை வடிவத்தில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாமரை மலரில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அங்கே நம்ம குளித்தோம் இல்லையா, அந்த 2வது தீர்த்தம் சூரிய தீர்த்தத்தில் அந்த குழந்தை உற்பத்தி ஆகுது. அதுக்கப்புறம் அதை எடுத்து அவர் வளர்க்குறாரு. இந்த கோயிலில் சிவனுக்கும் தாயாருக்கும் திருமணம் நடக்குது அவங்களோட 17வது வயசில். அப்போ அவர் முனிவர் தானே, பெரிய அளவில் அவரால் சீர்வரிசையெல்லாம் செய்ய முடியாங்கவும் தேவர்கள்லாம் கொஞ்சம் குறையாக பேசுகிறாங்க அதை. அப்போ நந்தியம் பெருமான் கைலாயத்துக்கு போய் தாயாருக்காக சகோதரனாக நிறைய சீர்வரிசையெல்லாம் எடுத்துகிட்டு வர்றார். அதனால் இந்த கோயிலில் 2 நந்தி இருக்கும் சிவனுக்கு முன்னாடி. ஒரு நந்தி சிவனை பார்த்து, ஒரு நந்தி கைலாயத்தை பார்த்து இருக்கும். ரொம்ப சிறப்பான கோயில். ரெண்டாவது, இந்த கோயிலில் பெருமாள் பெண் ரூபத்தில் மோகினி அவதாரத்தில் நாராயணி அப்படிங்கிற ஒரு காட்சி கொடுக்குறாங்க. இது எந்த கோயிலே இருக்காது, ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தலம். இது வலஞ்சுழி விநாயகர், ரொம்ப வலஞ்சுழி மதங்க விநாயகர். அதனால் இந்த கோயிலில் இருக்க எல்லா மூர்த்திகளும் ரொம்ப சிறப்பு. அதனால் எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறத சொல்லி கேட்டிருப்பீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருவெண்காடுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். திருநாகூர் அப்படிங்கிற இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா வைஷ்ணவ தலங்களில் ஒன்று, இதாவது விஷ்ணு பெருமானை கும்பிடுற கோவில்களில் ஒன்று. இந்த திருவெண்காடை சுற்றியே கிட்டத்தட்ட ஒரு 11 பெருமாள் கோவில்கள் அமைஞ்சிருக்கு. இந்த 11 பெருமாள் கோவில்கள் அமைய என்ன காரணமாக இருந்தது அப்படிங்கிற அதனோட முன்கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் கோபத்தை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷ்ணு ஒரு 11 அவதாரங்கள் எடுக்கிறாரு. அந்த 11 அவதாரங்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்த சுற்றி இருக்கிற 11 கோவில்களாக அமைஞ்சிருக்கு. இதை 11 திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்களாக இருக்குது.
திருநாகூரை சுற்றியே 6 கோவில்களும், திருநாகூர்லேருந்து 1 கிலோமீட்டர் இல்லை 1.5 கிலோமீட்டர் தூரத்துலேயே மிச்சம் இருக்கிற 5 கோவில்களும் இங்கே அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் எப்போ இங்கே போனீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு கோவிலை மட்டும் தரிசனம் பண்ணாமல் இதை சுற்றி இருக்கிற இந்த 11 கோவில்களையும் தரிசனம் பண்ணினா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த 11 திவ்ய தேசங்களில் ரொம்ப முக்கியமான திவ்ய தேசம் இது பக்கத்திலே அமைஞ்சிருக்கிற திருமணி மாட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற பெருமாள் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற இந்த 10 திவ்ய தேசங்களில் இருக்கிற பெருமாளோட ஒன்றா சேர்ந்து கருட வாகனத்தில் எழுந்துள்ளார். அந்த சேவையும் இங்கே நடைபெறுது. அதாவது திருமணி மாட கோவில் அப்படிங்கிற இடத்துல நடைபெறுது. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற திருநாகூரில் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கான தனி சன்னதியும் இங்கே இருக்குது. பெருமாள் பார்த்திங்கன்னா இங்கே மோகினி அவதாரத்தில் காட்சி அளிக்கிறாரு. அந்த சிறப்பும் நீங்கள் இந்த கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்க. தை அமாவாசைக்கு மறுநாள் இந்த 11 பெருமாள் கோவில்களில் இருக்கிற பெருமாளும் கருட சேவையில் திருமணி மாட கோவிலில் எழுந்தருள்றாங்க. கண்டிப்பாக அது ரொம்ப விசேஷமாக இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக இங்கே போய் பாருங்கள். அதே மாதிரி சிவ விஷ்ணுவோட தொடர்பு, அதாவது அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷ்ணு சிவனுக்குள்ள தொடர்பையும் நம்ம இந்த கோவிலில் பார்க்க முடியும். ஏன்னா சிவனுக்கான தனி ஆலயமும் இருக்குது, பெருமாளுக்கான தனி இதுவும் இருக்குது. அதனால் இது ரொம்ப முக்கியமானது. இதை தென் திருப்பதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல சிறப்புகள் உள்ள கோவில் நம்மளை சுற்றியே நிறைய கோவில்கள் இருக்குது. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப யாருமே நிறைய பீப்புளெலாம் இல்லை, ரொம்ப ஐடியலாக தனியாக தான் இந்த கோவில் இருந்தது. ஆனால் இதை சுற்றி இவ்வளோ பெருமாள் கோவில் இருக்குது, இந்த கோவில் இவ்வளவு பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறத நாங்கள் போய் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நீங்களும் பல கோவில்களுக்கு போய் அங்கே இருக்கிற சிறப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பெரிய கோவில்களை தான் தரிசனம் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி சின்ன கோவில்கள் போய் தரிசனம் செய்கிறது மூலமாகவும் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.